ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பாருங்கள், நேற்று லைவில் சொல்லியிருந்தேன், காட்டியிருந்தேன் இந்த உளிம்பில் செடியினுடைய ஆண் ரகத்தை பற்றி. இதை பாருங்கள், உளிம்பில் செடியில் பூ பூக்கிற ரகம் வந்து 3 ரகம் இருக்குது. அதை நான் ஒரு ரகம் மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டினேன், மீதி 2 ரகம் நான் காட்டல. அதை காட்டுவேன் நான். அதிலே ஆண் ரகம் நான் சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி இங்கே பாருங்கள். இது வந்து அதிகபட்சமாக எங்கேயும் இருக்காது, ஏதோ ஒரு சில இடத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த காற்று பட்டாவே வந்து அது பூ பூக்கிற தன்மை உருவாகிடும். பாருங்கள், இதுதான் அது. சரிங்க, இது இந்த பக்கம் திருப்ப முடியல. சரி, அப்படியே காட்டுறேன். சரிங்களா? உளிம்பில் செடி அந்த செடி மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே. அந்த இலை எல்லாமே அப்படியே அச்சஸில் அப்படியே தான் இருக்கும். இலை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருவெட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. தெரியுதுங்களா? சரி, இதை பாருங்கள். மேலே அந்த உளிம்பில் செடியில் எப்படி அந்த சொரப்பு பின்பகுதி எல்லாம் எப்படி இருக்குமோ அதே சேம் தான் இருக்கும். அதனுடைய வடிவம் எல்லாமே அப்படியே இருங்க. அந்த உளிம்பில் செடியினுடைய ரகம் காட்டுறேன், அங்கே போய். ஜஸ்ட் மினிட்ஸ். பாம்புக்கு வேண்டா பாம்பு. ஹாய் நண்பா, பாருங்கள். அந்த செடி நான் நல்லா அந்த இலையை கிட்ட காட்டியிருக்கிறேன். நீங்கள் நல்லா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? அந்த இலைக்கும் இந்த இலைக்கும் வித்தியாசங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரே சேமாக தான் இருக்கும். இது பூ பூக்கும், அது பூ பூக்கிறதில்ல. இதுதான் விஷயம். இறைவனுடைய படைப்பு எவ்வளோ அற்புதமான படைப்பு. நம்மக்கிட்ட நண்பர் ஒருத்தர் இதை பற்றி இப்படி தான் சொன்னார். ஆனால் இதை பற்றி உங்களுக்கு எதனா முழு விளக்கம் எதனா இருந்தால் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன்.